18, 19, 20 இருந்ததே இவ்வளவுதான். என்ன இவ்வளவுதான்? பணக்காரர்களாகிய உங்களுக்கு ஐயோ, உங்கள் ஆறுதலை அடைந்து தீர்ந்தீர்கள். அவன் செல்வந்தனாக விரும்பவில்லை, அவனுக்கு பைத்தியம் பிடித்திருக்க வேண்டும். இப்பொழுது நகைக்கிற உங்களுக்கு ஐயோ, இனி துக்கப்பட்டு அழிவீர்கள். எல்லாரும் உங்களை புகழ்ந்து பேசும்போது உங்களுக்கு ஐயோ, அவர்கள் பிதாக்கள் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் அப்படியே செய்தார்கள். எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்கிறேன், சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். உன்னை ஒரு கன்னத்தில் அறைகிறவனுக்கு மறு கன்னத்தையும் காட்டு. உன் அங்கியை எடுத்துக் கொள்கிறவனுக்கு உன் வஸ்திரத்தையும் கொடு. உன்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும் கொடு. உன்னுடையதை எடுத்துக் கொள்கிறவனிடத்தில் அதை திரும்ப கேளாதே. நீங்கள் பிறனிடத்தில் எதிர்பார்ப்பதை மற்றவர்களுக்கும் செய்யுங்கள். உங்களை சிநேகிக்கிறவர்களை மட்டுமே சிநேகித்தால் உங்களுக்கு அதனால் பிரயோஜனம் என்ன? பாவிகளும் தங்களை சிநேகிக்கிறவர்களையே சிநேகிக்கிறார்களே. உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு என்ன பலன்? பாவிகளும் அப்படி செய்கிறார்களே. அவர் எப்படி அவளை தொடலாம்? இவர் எப்படி அவளிடம் பேசலாம்? அப்படி இல்லை. விரோதிகளை நேசியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள். அப்பொழுது பெரும் பலன் கிடைக்கும். உன்னதமான தேவனுக்கும் பிள்ளைகளாயிருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்க்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. உங்கள் பிதாவைப் போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாயிருங்கள். இயேசுவே, எங்களை ரட்சியும். குற்றம் தீர்க்காதீர்கள், நீங்களும் தீர்க்கப்பட மாட்டீர்கள். தண்டனைக்குள்ளாக்காதீர்கள், நீங்களும் தண்டிக்கப்பட மாட்டீர்கள். மன்னியுங்கள், நீங்களும் மன்னிக்கப்படுவீர்கள். உமது வழியில் எங்களை நடத்தும் போதகரே, கொடுங்கள், உங்களுக்கும் கொடுக்கப்படும். நீங்கள் அளக்கின்ற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். குருடனுக்கு குருடன் வழிகாட்ட முடியுமோ? இருவரும் பள்ளத்தில் விழுவார்கள் அல்லவா? உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? போதகரே, எங்களை வழிநடத்தும். போதகரே, இப்பொழுது நீர் எங்களுக்கு